இந்த டெமோ வெப்சைட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வந்து 4வது பார்ட்டு. இந்த பார்ட்டில் போன 2 பார்ட்டில் வந்து நெட்வொர்க் எப்படி, அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ஃபைபர் லைன் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததில் க்ளோஷர் பாக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அது எங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு எப்படி தனியாக லொக்கேஷன் ஐடி கொடுக்குறது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, மாஸ்டர், பேரண்ட், சில்ட்ரன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆட் பண்ணதெல்லாம் இங்கே கீழே வந்துருச்சு. இப்போ வந்து எப்படி இன்டர்மேப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்மேப்பிங்க்கு வந்து இன்டர்மேப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ப்ளைசிங் தான். இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளைஸ் பண்ணியிருக்கோம், எதையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் வீட்டுக்கு போகிற ஒரு ஃபைபர் லைன் இருக்குது, ஒரு ஸ்ப்ளிட்டர் இருக்குது. இப்போ வந்து இந்த டாக் டிவி டிரான்ஸ்மிட்டரை வந்து இந்த ஸ்ப்ளிட்டர் 70-30 ஸ்ப்ளிட்டரில் கொடுத்து 70 தனியாகவும் 30 தனியாகவும் எடுத்து அந்த 30 வந்து அந்த 70 வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் வீட்டுக்கு போகிற ஃபைபர் லைனில் முதல் கோரில் கொடுக்க போகிறோம். அதுதான் ஐடியா. ஓகே, இப்போ வந்து ஸ்ப்ளைசிங் ஐடி எஸ்பி அப்படின்னு போட்டு -123 போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்ப்ளைசிங் ஐடியெலாம் அடுத்தடுத்து வர அப்டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து ஆன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து 2 கேட்குது, ஸ்டார்ட் அ சிக்னல் சோர்ஸ், ஆட் அ ஹாப் அப்படின்னு கேட்குது. இந்த விஷயத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் ஆட் பண்ணிக்கிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சோர்ஸ் எக்யூப்மெண்ட் நம்ம வந்து டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர்லேருந்து கொடுக்க போகிறோம். அப்போ எக்யூப்மெண்ட் தான் அது. அப்போ அது எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கிற லிஸ்ட்டில் என்ன எக்யூப்மெண்ட் இருக்குங்கிறது எல்லாமே காட்டும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அது டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர். அதோட எக்யூப்மெண்ட் ஐடி, அந்த எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் ஐடி. சூப்பர். அதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எத்தனை அவுட்புட் போர்ட் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத படி அதுக்கு தகுந்தாப்பில் காட்டும். இப்போ டாக் டிவி டிரான்ஸ்மிட்டரில் ஒரே ஒரு அவுட்புட் போர்ட் தான் இருக்குது, அந்த அவுட்புட் போர்ட். இப்போ டெஸ்டினேஷன்னா வந்து எதில் கொண்டு போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கணக்குப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டரில் கொடுக்கணும். ஸ்ப்ளிட்டரில் இருந்து தான் நம்ம வந்து அதிலேருந்து ஒரு 70 எடுத்து ஃபைபர் லைனில் இருக்க முதல் கோரில் கொடுக்க போகிறோம். அப்போ ஸ்ப்ளிட்டர் தான் ஃபஸ்ட்டு. ஸ்ப்ளிட்டருக்கு அப்புறம் அது என்ன ஸ்ப்ளிட்டர்னு கேட்குது, நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் 70-30. அதில் இன்புட் போர்ட்டில் கொடுக்குறோம். ஓகே, ரைட். இன்புட் போர்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அது 2 அவுட்புட்டாக வரும். அந்த அவுட்புட்டை அடுத்த ஸ்ப்ளைசிங்கில் பார்ப்போம். கனெக்ஷன் பாசஸ் த்ரூ, எந்த க்ளோஷர் பாக்ஸ் வழியாக இந்த கனெக்ஷன் இருக்குது, கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற மாஸ்டர், அதான் முதல் பாக்ஸு அங்கே இருக்குது. ஆட் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. இப்போ வந்து பேக் ட்ராக்கிங் கேட்குது. இப்போ பேக் ட்ராக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த இடத்துல லைன் வரல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கனெக்ஷன் எது, அல்லது அதுக்கு முன்னாடி இருக்க க்ளோஷர் பாக்ஸ் எது, அதுக்கு முன்னாடி இருக்க எக்யூப்மெண்ட்டோ அல்லது அதுக்கு முன்னாடி இருக்க ஃபைபர் லைனோ எதுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த லைனை பிடிச்சி அப்படியே எங்கே பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்டார்ட் அ சிக்னல் சோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சிக்னல் சோர்ஸ், நியூ சிக்னல் சோர்ஸ் 1 அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு எழுத்து காட்டும், ஒரு டெக்ஸ்ட்டு காட்டும். அது என்னென்னா, ஏதாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வந்து, இதுதான் வந்து முதல் சோர்ஸ், இங்கே இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து ஸ்டார்ட் அ சிக்னல் சோர்ஸ்ன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்ப்ளைசிங், அதாவது வந்து இந்த டாக் டிவி 70-30 இப்போ இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட் 2 வரும் இல்லைங்களா, 70-30. அந்த 70-30 ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது நம்ம வந்து ஆட் அ ஹாப் அப்படின்னு கொடுப்போம். அது இந்த 2 நான் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் நான் ஏன் ஸ்டார்ட் அ சிக்னல் சோர்ஸ்னு ஒன்று, ஆட் அ ஹாப்னு ஒன்று வச்சுருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஸ்டார்ட் அ சிக்னல் சோர்ஸ் அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஸ்ப்ளைசிங் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸ்ப்ளைசிங் கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஓகே, ரைட். ஸ்ப்ளைசிங்க்கு ஐடி, பேக் ட்ராக்கிங் ஐடி 1ன்னு காட்டும். எங்கள் சோர்ஸ் டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர்லேருந்து போகுது. அவுட்புட் போர்ட்டு 1லேருந்து டெஸ்டினேஷன் டாக் டிவி 70-30 ஸ்ப்ளிட்டர். இன்புட் போர்ட்டு அது எந்த க்ளோஷர் பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும் உங்களுக்கு. ஸ்ப்ளைசிங் கனெக்ஷன் டீட்டெயிலு, கனெக்ஷன் இன்ஃபர்மேஷனு, எந்த சோர்ஸு, எந்த எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அடுத்த ஸ்ப்ளைசிங் ஆட் பண்ணுவோம். எஸ்பி முன்னாடி 1 2 3 4ன்னு கொடுத்தா இப்போ 2 3 4 5ன்னு கொடுத்துப்போம். அதே மாதிரி பேக் ட்ராக்கிங் ஆனு. இந்த ஆட் அ ஹாப்பு, இந்த ஸ்டார்ட் அ சிக்னல் சோர்ஸுக்கு அடுத்து வர இப்போ நம்ம ஆட் அ ஹாப் தான் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து டாக் டிவி 70-30 இன்புட்டில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவுட்புட்டை எடுக்கணும். அப்போ ஸ்ப்ளிட்டர் கப்ளர், அவுட்புட் போர்ட் 1. இந்த அவுட்புட் போர்ட் 1லேருந்து 70 வழியாக வரும் இல்லைங்களா, அந்த 70 எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து ஃபைபர் லைனு, எந்த ஃபைபர் லைனு, கண்ட்ரோல் ரூம் டு ஆப்ரேட்டர் வீட்டுக்கு போகிற ஃபைபர் லைனில் முதல் கோரில் கொடுக்க போகிறோம். கனெக்ஷன் பாசஸ் த்ரூ ஒன்று அதே
க்ளோஷர் பாக்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த க்ளோஷர் பாக்ஸாக இருக்கலாம். எதுனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதே க்ளோஷர் பாக்ஸ்லேயே கொடுத்துப்போமே. ஓகே ரைட், சூப்பர். இப்போ ஆட் அ ஹாப்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம சிக்னல் சோர்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டோம், ரைட்டுங்களா? இப்போ ஆட் அ ஹாப்னு கொடுத்த உடனே நம்மக்கிட்ட கேட்கும் எத்தனை சிக்னல் சோர்ஸ் வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு சிக்னல் சோர்ஸு. அது எந்த சிக்னல் சோர்ஸு? டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர். அப்போ அந்த சிக்னல் சோர்ஸ் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆட் அ ஸ்ப்ளைசிங் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்துடும். இப்போ எதுக்காக இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அ சிக்னல் சோர்ஸை ஆட் அ ஹாப்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஐ ஐக்கானை, இங்கே ஒரு ஐ ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, பென்சிலு டெலிட்டு, இந்த ஐ ஐக்கான் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும். இங்கே கீழே காட்டுது பார்த்தீங்களா, பேக் ட்ராக்கிங் பாத் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு காட்டும், அதாவது இந்த கண்ட்ரோல் ரூம் டு ஆப்ரேட்டர் ஹவுஸுக்கு போகிற ஃபைபர் லைனுக்கு எங்கேருந்து கனெக்ஷன் வருது அப்படின்னா, டாக் டிவியோட 70-30 ஸ்ப்ளிட்டர் ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த அவுட்புட் போர்ட்டு 1லேருந்து வருது. இந்த அவுட்புட் போர்ட் 1 டாக் டிவி 70-30 ஸ்ப்ளிட்டருக்கு எங்கேருந்து கனெக்ஷன் வருதுன்னா இன்புட் போர்ட்லேருந்து வருது, டாக் டிவியோட இன்புட் போர்ட். இந்த டாக் டிவியோட 70-30 இன்புட்டுக்கு எங்கேருந்து லைன் வருதுன்னா டாக் டிவியோட டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வருது. இப்போ புரியுதுங்களா எப்படி வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு முன்னாடி கனெக்ஷனை பிடிச்சிட்டு போகுது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக பிளாங்காக போய் ஒரு க்ளோஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா எது எங்கே போகுது என்ன வருதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சிஸ்டமை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் க்ளோஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே ரைட்டு, இதுதான் இது, இங்கே இந்த லைன் இங்கே போகுது, இந்த லைன் இங்கே வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? சிம்பிளான விஷயம். இதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் உருவாக்குனது. நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ஸ்ப்ளைசிங் வேணாலும் உருவாக்கிக்கலாம், அதாவது கஸ்டமர் எண்டு வரலும் இருக்கிற எத்தனை ஸ்ப்ளைசிங் வேணாலும் உருவாக்கிக்கலாம். அதை வந்து இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கோம். அதை அடுத்தடுத்த வர அப்டேட்டில் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஏரியா பேட்சை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.